ஒரு பொண்ணு தான் அழக பாராட்டப்பட வேண்டியது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான ஒருத்தவங்க மூலியமா பாராட்டு வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. இதுல நான் எந்த கேட்டகரியில இருக்கேன்னு கூட எனக்கு தெரியலையே. எனக்கு ஒரு பக்கம் அவங்க என்ன காதலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கு. மறுபக்கம் ஒருவேளை நெருக்கமானவங்க தானே, சொன்னா தப்பில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு ஒரு பக்கம் டவுட்டும் இருக்கு. ஐயோ, ரெண்டு பக்கமும் நான் இருந்து சாவறேன். என்ன இருந்தாலும் நீ பேசுனது ரொம்ப தப்புடா. ஐயோ, இப்படியே யோசிச்சு யோசிச்சு கிறுக்கு பிடிச்சிரும் போலயே எனக்கு. ச்சே, நான் ஏன் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன்? அவங்கள அட்லீஸ்ட் நான் முறைக்கவாச்சும் செஞ்சுருக்கணும். அவங்க சொன்னதை ரசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சொல்லும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. கொஞ்சம் விட்டுருந்தேன்னா அவங்க பேச்சே எங்கேயோ போயிருக்கும். நல்ல வேளை நான் அவங்க வாயை மூடிட்டேன். ஆனால் அவங்க ஏன் அப்படி பேசுனாங்க? ஆமா, நான் அமைதியா இருந்ததை பார்த்துட்டு அவங்க ஒருவேளை என்ன தப்பா நினைச்சிருப்பாங்களோ? ஒருவேளை தப்பா நினைச்சிருந்தா நான் இதை எப்படி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன்? இப்போ எப்படி இருந்தாலும் டெலிவரிக்கு நம்ம போவோம். அப்படி போகும்போது அவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்களோ அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருக்காங்களா இல்லையான்னு. வேலை இருக்கு, நான் இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன். அப்பா வந்துட்டு இனி நம்மள தான் திட்டுவாங்க. நவமித்ரா, ஓகே தானடி? என்ன ஓகே? வருண் வராருன்னு சொன்ன உடனே உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுச்சுல, அதான் அதுலேருந்து ஓகேவான்னு கேட்குறேன். எனக்கு என்ன, நான் ஓகேவா தான் இருக்கேன். சரிடி. அப்புறம் சாரி பற்றி வீட்டில் பேசுனியா? பேசினேன்டி. சும்மா சாரி கட்டணும்னு தாண்டி சொன்னேன். அதுக்கு வீட்டில் இருக்க சாரியே கட்டிட்டு போன்னு சொல்லிட்டு என்னை எல்லாம் கலாய்க்கிறாங்கடி. அதுவும் எங்கள் அம்மா வீட்டில் கட்டுற சாரியை போயிட்டு கட்ட சொல்கிறாங்கடி. அப்படியாடி நான் இருக்கேன்? எது, உங்கள் அம்மா வீட்டில் கட்டுறாங்களே அந்த சாரியவா? ஆமாடி, அதை தான் கட்ட சொல்லி என்னை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாரு, நீ அந்த சாரியில் எப்படி இருப்ப? போடி நாயே. சரி சரி, வெக்கப்படாத வெக்கப்படாத. மேம் டி, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், என்னடா இன்னைக்கு மேம் வந்த உடனே லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இன்னைக்கு நியூ ஜாயினிங் ஒர்க் எனக்கு நிறையா இருக்குது, அதனால தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாம். ஏய், மேம் சொன்னது கேட்டியா? இன்னைக்கு தாண்டி லாஸ்ட் வேகன்சி. இன்னைக்கோட எல்லாம் முடியுது. எத்தனை பேர் நியூ ஜாயினிங் வராங்கன்னு தெரியல. நான் கூட இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினச்சேன். அதுக்குள்ளே லாஸ்ட் வேகன்சி முடிஞ்சிடுச்சுல்ல. ஐ திங்க் ஃப்ரெஷர்ஸ்க்கு முன்னாடியே லாஸ்ட் வேகன்சியை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாக தான் இருக்கும். சான்ஸ் உண்டுடி. ஆமாம், மேமோட டேபிள் கிட்ட நின்று புக்கை புரட்டி புரட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்படி இன்னைக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க? ஒருவேளை புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்க போகிறாங்களோ? உன் தலை, அமைதியா ரெடி. ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நத்திங் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நியூ எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டோன்னா நான் எனக்கு நியூ ஜாயினிங்குள்ளே ஒர்க் பார்க்க போயிடுவேன். யாரும் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஓகே மேம். ஓகே, எல்லாம் புரிஞ்சதில்ல? ஏதாவது டவுட்னா கேட்கலாம், கேளுங்க. டவுட் எதுவும் இல்லை மேம், கரெக்டாக எல்லாமே புரிஞ்சுது மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இனி மேம்க்கு வேலை இருக்குது. ஸோ சைலண்ட்டாக இருந்து எல்லாரும் படிங்க. எஸ் மேம். நவமித்ரா, இங்கே ஒரு நிமிஷம் வா. மேம் ஏன்டி உன்னை கூப்பிடுறாங்க? லாஸ்ட் வேகன்சியோட ஜாயினர்ஸ்குள்ள சர்டிஃபிகேட் எல்லாம் நான் அங்கே எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து கொடுக்கவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி இருடி, நான் போயிட்டு வரேன். சரி, ஏதாவது ஹெல்ப் வேணா கூப்பிடுனடி. சரிடி. நவமித்ரா, அந்த லாஸ்ட் வேகன்சிக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து கொடு. எஸ் மேம். இந்தாங்க மேம். இது ஓகே தான். ஆமாம் நவமித்ரா, இவ்வளோதானா மொத்தமே? எஸ் மேம், இவ்வளோ தான் கொடுத்தீங்க நீங்கள் அன்னைக்கு. யா, ஓகே.
மே ஐ Excuse கம் me, இன் ma'am. மேம்? எஸ், கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர் யூ போத் நியூ ஜாயினர்ஸ்? எஸ் மேம். என்ன இவன் ஸ்டூடெண்டா? மலை மாடு மாதிரி இருக்கான், இவன் ஸ்டூடெண்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 minute. பா, யாருடா இது இவ்வளோ செம்ம ஃபிகரா? பேக்கே இந்த அளவுனா ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்? ஐயோ, யாருடா இவ? திரும்படி இந்த பக்கம், உன்னை பார்க்கணும். 2 பேரும் இதில் சைன் பண்ணுங்க. எஸ் மேம். ஓகே, கோ அண்ட் சிட். Thank தேங்க்யூ you, மேம். ma'am. ஹே ஹேண்ட்ஸம் பாய், கம். நீ போடி, உன்னோட சூப்பர் ஃபிகர் இங்க ஒருத்தி நின்னுக்கிட்டு இருக்கா. போயும் போயும் நான் உன் பின்னாடியா வருவேன். வாட் அ செக்ஸி கேர்ள். ஆதித்யன், கோ அண்ட் சிட். எஸ் மேம். என்ன வாசனை இவளை கடந்து வரும்போது. மேம், நான் போய் உட்காரலாமா? ஓகே நவமித்ரா, நீ போ. எஸ் மேம். இவங்க இன்னும் எதுவுமே பேசாம வராங்க. ஒருவேளை என்ன தப்பான பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டாங்களோ? அப்போனா இனி இவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்களா? காலையில நான் இவங்க கிட்ட பேசின பேச்சுக்கு இப்ப எப்படி நான் பேசுவேன்? ஒரு மாதிரில இருக்கு. ஐயோ, பேசாம வந்தாலும் சரியா வராது, பேசிதான் ஆகணும். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான் தெரியலையே. காலையில மூளைக்கட்டுத்தனமா ஏதோ ஒன்று பேசிட்டேன். ஷோ, அதித்துக்கு அறிவே இல்லடா உனக்கு. கிறுக்கு பையல, கிறுக்கு பையல. என்ன இவங்க ஆன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு? கேட்டு பாப்போம். என்னங்க ஆன்னு சொன்னீங்க, என்னாச்சு? இல்ல, நீங்க தான் கிறுக்கு பையலேன்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் ஆன்னு சொன்னேன். அடே லூசு பையலே, சத்தமா பேசிட்டியா மைண்ட் வாய்ஸ் நினைச்சி? நீ நிஜமாலே கிறுக்கந்தான்டா. இப்போ நான் எப்படி சமாளிப்பேன்? ஏங்க என்னாச்சு? அது அது ஒன்றும் இல்லை. நான் இங்க சும்மா ஏதோ ஒன்று வளரிட்டாங்க. ம். சும்மா ஏதாச்சும் பேச்சு கொடுப்போம், நல்லா தானே பேசுறாங்க. ஏங்க காலையில சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேனே. நீங்க சாப்பிட்டீங்களா? நல்லா தான் பேசுறாங்க. ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆ, நானுமே சாப்பிட்டேங்க. ஓ சரி. இன்னைக்கு டெலிவரி பிளேஸ் எவ்வளோ தூரம்னு தெரியலையே, கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்க்கலாம். ஏங்க, இன்னைக்கு டெலிவரி பிளேஸ் எவ்வளோ தூரம்? சீக்கிரம் வந்துருமா? இல்லையே, கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஓ, அப்போ சரி. ஏன் கேக்குறீங்க? இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஓகே, நம்ம நார்மலாகவே பேசுறது தான் நல்லது. இல்லாட்டி அவங்களுக்கும் தேவையில்லாத கஷ்டம், எனக்கும் தேவையில்லாத கஷ்டம்தான். எப்படி இருந்தாலும் டெலிவரி பிளேஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதுக்குள்ளே இவங்க கிட்ட நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. யார் இருக்கா? இன்னும் ஒரு ஆள் யாருமே இல்லை. நானும் இவரும் மட்டும்தான் இருக்கோமே. ஸோ பேசி தான் ஆகணும். கண்டதையும் போட்டு யோசிக்காமல் பேசலாம் ஃபஸ்ட்டு. சாரி ஆ, சாரி சொன்னேங்க. ஏன்? என்னடா இவங்க ஏன்னு கேக்குறாங்க? உங்ககிட்ட தான் கேட்டேன் ஏன்னு. காலையில உங்ககிட்ட கொஞ்சம் தப்பா பேசிட்டனோன்னு தோணுச்சு, அதான். ஐயோ, நீங்கள் க்யூட். நீங்கள் என்னை ரசித்து பேசாமல் வேற யார் பேசுவா? என்னங்க மன்னிக்க மாட்டீங்களா? சைலண்டாவே வர்றீங்க. சிரிப்பை வெளியே காமிச்சிக்க கூடாது, அமைதியாக இருக்கணும். ம், மன்னிச்சிட்டேன். இனி இது போல் பேசாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என் அழக, நானும் சிரிச்ச மாதிரி காமிச்சிக்கவே மாட்டேனே. காலையில் என்னை எப்படி வெக்கப்பட வச்சிங்க. நான் அதுக்கு உங்களை பழி வாங்காமல் விடவே மாட்டேன். இவங்க என்ன இவ்வளோ அமைதியாவே வந்துட்டு இருக்காங்க? ஒரு மாதிரி இருக்கு. கடவுளே, இந்த கவி பொண்ணை எப்படியாவது என்கிட்ட பழைய மாதிரி பேசவே.
என்ன யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க? ஆ ஒன்றும் இல்லையே. ஐயோ பாவம், இனி நல்லா பேசலாம். ஏங்க, என் தம்பிக்கு வர மண்டே ஃப்ரெஷர்ஸ் இருக்குன்னு சொன்னா, உங்கள் தங்கச்சிக்கு இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாங்க, என் தங்கச்சிக்கும் இருக்குதான், உங்க தம்பிக்கும் இருக்கா? சொன்னாங்களா உங்க தம்பி வந்துட்டு? பரவாயில்லையே. ம், என் தம்பியும் வந்து சொல்லிட்டு இருந்தான் வீட்டில், அம்மா இன்னைக்கு வாங்கி வைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வாங்குவாங்களா இல்லை நாளைக்கு வாங்குவாங்களான்னு போயிட்டு தான் தெரியும் வீட்டுக்கு. ஆ சரிங்க. ஆனா என்ன வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க? ஆ, அதுவே தெரியாதா? இல்லைங்க, எனக்கு தெரியல என்னது. காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் வைக்கிறதுனா ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கு தான் வைப்பாங்க. பசங்களுக்கு, ஆண் பசங்களுக்கு வேஷ்டி சட்டை, பெண்ணுங்களுக்கு saree அப்படி தான் வைப்பாங்க. அதுதான் வாங்க போவாங்க அம்மா இன்னைக்கு, இல்லாட்டி நாளைக்கு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓ, இப்போ புரியுது. என் தங்கச்சி கூட வந்துட்டு saree வாங்கணுமான்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ நாங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தோம், அம்மாவோட பழைய saree இருக்கு வீட்டில் கட்டுறது, அதை எடுத்து கட்டிக்கிட்டு போதும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். இப்போதான் புரியுது. ம். ஏங்க, தப்பி தவறி கூட அப்படி பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல saree வாங்கி கொடுங்க. பாவம், காலேஜில் போயிட்டு எல்லாரும் கலாய்ப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி எப்படியெல்லாம் கலாய்ப்பாங்கன்னு? பாவம், அவங்கள அப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு நல்ல சூப்பரான சாரியை வாங்கி கொடுங்க. ஐயோ, நீங்க வேற. அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டோம் நாங்க. அவ ஃபர்ஸ்ட் டைம் saree கட்டுறேன்னு சொல்றா, ஒரு நல்ல saree வாங்கி கொடுக்காம எப்படி அவளுக்கு? ம், கண்டிப்பா வாங்கி கொடுப்போம் நாங்க. அம்மாவும் சொல்லிட்டே தான் இருந்தாங்களே, ஒருவேளை இன்னைக்கு போகலாம் இல்லாட்டி நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ எப்படியாவது வாங்கி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ, ஓகே ஓகே. இல்லாட்டி அவங்க கஷ்டப்படுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேனே. ஆ சரிங்க. அப்பாடி, எப்படியோ என்கிட்ட நல்லாவே பேசிட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா கடவுளே. இப்போ நான் கொஞ்சம் நல்லா பேசினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக.